உறவுகளுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்க நெருங்க தான் நம்மளுடைய களத்துல தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசியல் எதிரிகள் புதுசா உருவாகிட்டே இருப்பாங்க. அது யதார்த்தமான ஒன்று தான். அதை நம்ம எப்பவுமே யாரையுமே குறைச்சு மதிப்பிட முடியாது. ஒரு சிறிய கட்சியா இருந்தாலும் அவங்க வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய நுணுக்கமான அரசியலை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது 60 ஆண்டு கால திராவிட அரசியல் அப்போ எந்த மாதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நாம தெளிவா இருக்க வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சியோட உறுப்பினர்கள் மட்டும் கிடையாது, அடிப்படையில் மக்களும் தான். மக்கள் தான் இதை சிந்திச்சு அடுத்த தலைமுறைக்கான ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு புதிய தலைமுறைக்கே இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய விதையா இருக்கு. நாங்க ஏன் அதை அப்படி சொல்றோம்னா, 60 ஆண்டு காலமாக திராவிட அரசியல்லையே எங்களுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாமே ஊறி போன காலகட்டத்துல இந்த இந்த காலகட்டம் 15 ஆண்டு காலமா ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மூலமா அரசியல்னா இதுதான் பக்குவமான அரசியல், இதுதான் நேர்மையான அரசியல், இதுதான் சரியான களம், இந்த மாதிரி அரசியலை முன்னெடுத்து ஒரு அரசு அமைந்தால் அந்த மக்களுக்கு எப்படி சொல்றதுன்னா மிகப்பெரிய பொருளாதார வலிமையை கொடுக்க முடியும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொருளாதார வலிமையை கொடுக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய காலகட்டத்துல ஒரு கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், குடிநீரா இருக்கட்டும், ஒரு மக்களுக்கு தேவையான அத்தியாவசியம் எல்லாமே இலவசம் என்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும் தான் அந்த இலவசம் இருக்கும். ஒரு எல்லை வரைக்கும் தான் அந்த இலவசம் இருக்கும். அதை தாண்டி இலவசத்தை நம்ம அந்த விஷயத்துல கல்வியிலேயோ இல்ல மருத்துவத்திலேயோ இல்ல நம்ம குடிக்கும் குடிநீர்லயோ நம்ம எதிர்பார்த்தா அது கிடைக்காது. ஆனா இந்த அரசு இதை நமக்கு இறுதி வரை கொடுக்கணும். ஒரு கல்வி ஒரு மாணவன் முடித்து அவன் வேலைக்கு போற வரைக்கும் அவனுக்கான கல்வியை உத்தரவாதத்தோடு அவனுடைய சிறந்த கல்வியை அவன் முழுமையா படிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த கல்வி இந்த அரசு கொடுக்கணும். ஆனா அப்படி இந்த அரசு கொடுக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு 10ஆம் வகுப்பு நம்ம படிக்கிறோம், 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு கல்லூரி அரசு பள்ளிக்கூடம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்லூரி நம்ம அரசு கல்லூரி போனோம்னு சொல்லிட்டு நம்ம கல்லூரியை தேடி போகும்போது நம்மளுக்கு அந்த கல்லூரி கிடைக்குமா கிடைக்காது, நம்ம தனியார் கல்லூரிக்கு போற சூழல் உருவாகும். இது எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. இதெல்லாம் இலவசமா இருந்ததுன்னா இந்த கல்லூரிக்கு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய கல்வி கட்டணங்கள் இல்ல நம்ம மருத்துவத்துக்கு படிக்கக்கூடிய கல்வி கட்டணங்கள் இதெல்லாமே அரசே கொடுத்ததுன்னா நமக்கு மிகப்பெரிய பொருளாதார வலிமை நம்மளுக்கு தானாவே இருக்கும். ஆனா பல பேருடைய லட்சியமா பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவரா படிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தனியார்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் கொடுக்கிற சூழல் இருக்கு. இதைதான் நாம் தமிழர் அரசு முழுமையாகவே தமிழக அரசின் கையில் இதை வச்சுக்கணும்னு விருப்பப்படுது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு தானாகவே பொருளாதார வலிமை வரும். இதன் அடிப்படையில கொண்டுதான் இந்த நாம் தமிழர் அரசு வரணும். அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கடமை. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த எங்க முன்னோர்கள் செய்த பிழையை அவங்க மாத்திக்கணும். என் பெற்றோர்களா இருக்கட்டும், எங்களுடைய தாத்தா பாட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி எங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே அவங்களுடைய நிலைப்பாட்டை மாறி வரணும். அந்த நிலைப்பாட்டை மாறி வர காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதற்காக தான் சொல்றேன், இந்த தேர்தல் ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு மாற்று அரசியலுக்கான புரட்சி. அதை மையப்படுத்தி தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களமாடிக்கிட்டு இருக்கு. இதை எப்படிதான் சிதைக்கக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா திராவிட அரசுகள் 60 ஆண்டு கால திராவிட அரசுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது கடந்த 21 தேர்தலா இருக்கட்டும், 24 தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் எல்லா தேர்தலிலும் கடினமா திராவிட அரசுகள் பல சூழ்ச்சிகளை பண்ணி தமிழ் தேசிய அரசு கட்சி வளராம இருக்கிறது என்னென்ன செய்ய முடியுமோ பல சூழ்ச்சிகளை செய்தது. அப்படி